தமிழக அளவில் இப்போ உள்ள பிளவில் இபிஎஸ்க்கு எதிராக ஒருத்தரை நிலைநாட்ட முடியலை. ஏன்னா இபிஎஸோட சீனியாரிட்டி ஏறிட்டு மறப்போம் மன்னிப்போங்கிற லெவலில் அவருக்கும் நல்ல பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து அவரை அரவணைக்கிறது தான் எடப்பாடிக்கும் நல்லது, சிவி சண்முகத்துக்கு அரசியலுக்கும் நல்லதுங்கிறது என்னோட ஒரு சகாதேவம் மாறிப்பட்ட ஒரு பார்வை. 25 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஆமா, 21 பேரை திரும்ப தூக்கிட்டாரா எடப்பாடி பழனிசாமி. அதுவே விஜய் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமியில எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெற்றி தானே. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். விஜய் சிஎம் மட்டும் அதை 47 தொகுதியில் தோக்கடிச்ச ரெட்டையில எடப்பாடி பழனிசாமி டெப்டி சிஎம் மட்டும் தான் வந்திருக்கணும். இவங்க தான் ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி கூட்டணியையும் தோக்கடிச்சவங்க. அப்ப அந்த இடத்துல தர்மப்படி நியாயப்படி டெப்டி சீஃப் மினிஸ்டரும் அமைச்சர் பதவியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கணும். ஸோ கூட்டணி இல்லைன்னா திமுக ஒரு வலுவான சக்தியா நிற்க முடியுமே தவிர, கூட்டணியோட விஜய்கிட்ட தோத்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாம விஜய் எப்படி எதிர்கொண்டு விடும்? மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. விஜய் வந்த எடுப்பில் 35 எப்படி எடுக்கிறாரு? காங்கிரஸ் ஓட்டெல்லாம் எடுத்துட்டாரு, பிசிகா ஓட்டெல்லாம் எடுத்துட்டாரு, ஸோ மதிமுக ஓட்டை எடுத்துக்கிட்டாரு. இப்படி நம்ம கூட இருந்த கட்சிகள் எல்லாம் ஓட்டெல்லாம் அவர் எடுத்த பிறகு அந்த கட்சிகள் நம்ம கூட இருந்த அண்ணன் போனா என்னங்கிற லெவல்ல ஸ்டாலின் வந்து ஆராசா கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். கோபி சார், சட்டமன்ற தேர்தலை தொடர்ந்து அதிமுகவில் பல கலேபரங்கள், அதிலிருந்து ராஜினாமா செய்து பல்வேறு எம்எல்ஏக்கள் வந்து தாவேகால இணைஞ்சாங்க. அதே போன்று எஸ்பி வேலுமணி எல்லாம் அமைச்சர் பதவி கிடைக்குமா அப்படின்ற போல ஒரு இயக்கத்தில் அங்கே போயிட்டு மீண்டும் சேர்ந்தார். அவங்களுக்கு வந்து நீங்கள் மீண்டும் பதவி கொடுக்கணும் அப்படின்ற போல சொல்லியிருந்தீங்க. அதே போன்று நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதே பதவி இல்லாமல் அவருக்கு வேற ஒரு பதவி, மாவட்ட செயலாளர்கள் பதவி கிடையாது, துணை பொதுச் செயலாளர் பதவியெல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த பிளவு வந்து இதனால் சரி கட்டப்படுமா சார்? பேரறிஞர் அண்ணா பெருந்தகை சொன்ன மறப்போம் மன்னிப்போம் என்ற வழியில் எதையும் தாங்கும் இதயத்தோடு எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி போன்றவங்க, தங்கமணி போன்றவங்க, சிவி சண்முகம் போன்றவங்க, விஜயபாஸ்கர் போன்றவங்களுக்கு அந்த பழைய பொறுப்பை கொடுத்து செயல்படுறது ஒரு சரியான பார்வையாக இருக்குங்கிற கருத்தை நான் முன் வச்சேன். ஆமாம் ஆமாம், அது நான் சும்மா ஜென்ரலாக என்னோட கருத்தாட்டை அதை முன் வச்சேன். அந்த வகையில் இன்னைக்கு வேலுமணிக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாருன்னா அது மாவட்ட செயலாளர் கொடுக்கல, அது கொடுக்க மாட்டார். அது ஏன்னா போட்ட மாவட்ட செயலாளரை திரும்ப தூக்கணும்னா அது குழப்பத்தை தான் உண்டாகும். அவரு ஓடிடக்கூடாது, தாவேக்கா அவர் தாவேக்காவுக்கு ஓடிடக்கூடாது. அதனால அதுல சிக்கல் இருக்கு. பட் இந்த கௌரவமான இந்த பதவியை கொடுத்துருக்காருன்னு சொன்னா செயலாளர் பதவி கொடுத்துருக்காரு. அவர் வந்து பெருந்துறையும் தாராபுரத்தையும் குறி வைக்கிறார். நாம வெளிப்படையாக சொன்னேன், பெருந்துறையும் தாராபுரத்தையும் நீங்க தங்கமணி வேலுமணி இல்லாம எப்படி ஃபைட் பண்ணி விடுவீங்கன்னு. இதனால் நம்ம பார்வை கரெக்டாக இருக்கும், நியாயமாக நம்ம பார்த்து அந்த கருத்தை சொல்லுவோம். அது எடப்பாடியை பொறுத்தளவில் நான் அதான் சொன்னேன், இனிமேல் யாரும் உங்களுக்கு வந்து ஸ்டேட் லெவலில் போட்டியாளர் இல்லை. ஓகே, அவர் ஸ்டேட் லெவல் போட்டியாளரை விட மாட்டார், தெரிஞ்ச விஷயம் தானே. சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் உங்களை விடவே மாட்டார். ஓபிஎஸ் திராவிட முன்னேற்ற கழகம் போயிட்டார், தினகரன் தனி கட்சி போயிட்டார், சசிகலா அம்மையார் அவங்களும் ஒரு கட்சியை துவங்கி போட்டியெல்லாம் குலத்தோரில் மறவர் சமூகம் மத்தியில், மறவர் சமூகம் அவங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது அந்த சமூகத்துக்கு செய்த நன்மைகளை, அந்த லாயல்ட்டியை, ஒரு லாயல்ட்டியை காட்டி அவங்க முதுகுளத்தூரில் ஒரு எசைக்கு தேவர், அவனுக்கு சாத்தூரில் அந்த மறவர் கம்யூனிட்டி அந்த வாக்களை கொடுத்துருக்காங்க. பட் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தளவில் சசிகலா அம்மையாரையோ டிடிவி தினகரனையோ ஓபிஎஸ்ஸையோ ஏற்றுக்க மாட்டாருன்னா லீடர்ஷிப்புக்கான ஃபைட். மற்ற யாருமே வந்து உங்களுக்கு லீடர்ஷிப்பில் எதிர் இல்லை. தமிழக அளவில் இப்போ உள்ள பிளவில் இபிஎஸ்க்கு எதிராக ஒருத்தரை நிலைநாட்ட முடியலை. ஏன்னா இபிஎஸோட சீனியாரிட்டி ஏறிட்டு மீண்டும் அவர் ஜெயிச்சுன்னு தான் இருக்கார். உள்கட்சி அரசியல் அவர் தன்னை ஹோல்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டு தான் இருக்கிறார். அசைக்க முடியாத சக்தியாக உருவாகிறாரு. அதிமுக அவர் தாங்கிறத நான் சொல்கிறேன்.
குட்டையோ நொட்டையோ சிறுசோ பெருசோ அதிமுக அவருன்னு தானே நான் சொல்கிறேன். அப்போ நீங்கள் எப்படி பார்க்கணும்னா இதை ஆர்கே நகர் சீஃப் மினிஸ்டர்னு 26 விழுக்காடு வாக்கெடுத்தார். கிராமப்புற உள்ளாட்சி ஏறி வந்தார். மக்களவை தேர்தல் 30 விழுக்காடு அவர் அணி கிடச்சிது. சட்டமன்றம் 40 கிடச்சிது. அதில் தான் இப்போ பின்னடைவு. மக்களவை 20 கிடச்சிது. இப்போ 27 21 வந்துட்டார். அப்போ அதிமுகவில் அவர் தலைமையில் 20 விழுக்காடுக்கு மேலே 4 தடவை எடுத்துட்டார்ல. ஓகே, இந்த வாக்கு அவருக்கு வாக்கு தானே. தயாளன்னு நம்ம நண்பர் ஒருத்தர் வெப் டிவிலாம் நடத்துகிறார். அவர் அதுதான் சொல்கிறார். அது அவர் வாக்கு தானேங்க. நானும் அதுதானே சொன்னேன். நீங்கள் வந்து நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில் டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். இழக்க வச்சோம், இழந்தார். விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், சேலத்தில் ஏறி நிற்கிறாரு. அப்போ அவருக்கு வாக்கு தானே. சரி, இதில் உங்களுக்கு லோக்கலாக சிவி சண்முகம் உங்களை சேலஞ்ச் பண்ணலாம். விழுப்புரம் அந்த இதில் சங்கராபுரத்துலேயும் அந்த எம்எல்ஏ வச்சு ஒரு சேலஞ்சை பண்ணியிருக்கிறாரு. விஜயபாஸ்கர் விராலிமலைக்குள்ளே மட்டும் பண்ணலாம். மற்றபடி தமிழக அளவில் உங்களை யார் இதில் சேலஞ்ச் பண்ண முடியும்? முடியாது. நீங்கள் எம்ஜிஆர் போன பிறகு கலைஞரை தமிழக அளவில் யார் சேலஞ்ச் பண்ணிட முடியும்? எம்ஜிஆருக்கு பிறகு தமிழக அளவில் உருவம் காட்டி கலைஞரை சேலஞ்ச் பண்ணக்கு யார் இருக்கா? நெடுஞ்செழியன் முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே போச்சு, மிகப்பெரிய கூட்டமே போச்சு. அப்போ குமரியானந்தன் என்ன சொன்னார் தெரியுமா? குமரியானந்தன் சொன்ன நல்ல வார்த்தைகள் அதுவும் ஒன்று. எம்ஜிஆர் திமுக விட்டு போயிட்டாரு, மீதி இருக்கக்கூடிய திமுக கலைஞர் தான். இனிமே யார் போனாலும் அவங்க நிழல் கூட போகாதுன்னார். என் பட்டப்போரில் கூட நெடுஞ்செழியன் முன்னாடி அவர் நிழல் கூட போகலை. நெடுஞ்செழியன் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர், அதை நான் மதிக்கிறேன். ஓகே, அந்த மதிப்பு ஐயா நெடுஞ்செழியன் மேலே நம்ம கொடுக்குறோம். பட் அவர் நிழல் கூட அவருக்கு முன்னாடி போகலைங்கிறது உண்மை தானே. கடைசியாக யாரோ ஒருத்தர் கடம்பூர் ஜனார்த்தனன் ஒருத்தன் போனாருன்னு நினைக்கிறேன். அவர் எம்ஜிஆர் இல்லாத டைமில் அந்த கடம்பூர் ஜனார்த்தனத்துக்கு எம்பி டிக்கெட் கொடுத்து அவர் ஜெயலலிதாவால் அமைச்சராக கூட ஆயிட்டார். கடம்பூர் ஜனார்த்தனன் எங்கள் ஊருக்காரர், நெடுஞ்செழியன் ஆதரவாளர். பொதுவாக நெடுஞ்செழியனை வச்சு மக்கள் தொண்டர்களோ யாரோ போகலை, கலைஞர் தான். இப்போ என்னமோ தமிழக அளவில் எடப்பாடிக்கு எதிராக யார் இருக்கா? பட் சிவி சண்முகம் ஒரு பக்கம் இன்னும் அந்த முரண்பாடு அவர் தொடருது இல்லைங்களா? சிவி சண்முகம் வன்னியர் கம்யூனிட்டியில் ஒரு பெரிய ஆள். பட் ஒட்டுமொத்த தமிழக அளவில் அதை எடுக்க முடியாது இல்லையா? சிவி சண்முகத்தை குறைச்சி மதிப்பிட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. மறப்போம் மன்னிப்போங்கிற லெவலில் அவருக்கும் நல்ல பதவியை எடப்பாடி பழனிசாமி கொடுத்து அவரை அரவணைக்கிறது தான் எடப்பாடிக்கு நல்லது, சிவி சண்முகத்துக்கு அரசியலுக்கும் நல்லதுங்கிறது என்னோட ஒரு சகாதேவம் மாறிப்பட்ட ஒரு பார்வை. சிவி சண்முகத்தோட தாக்கம்ங்கிறது வன்னியர் பெல்ட்டுக்குள்ள தான். அதை தாண்டி சிவி சண்முகம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஒட்டுமொத்த தமிழக அளவுக்குள்ள அந்த தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. ஒட்டுமொத்த தமிழக அளவில் ஒரு வன்னியர் தலைவராக வரக்கூடாதுங்கிற ஒரு கருத்தை ரவீந்திரன் சொல்றான்னு ஆரம்பிச்சிடாதீங்கப்பா. அப்படி இல்லை, வந்தா ஆபத்துன்னு யாரும் வரவிட மாட்டேங்கிறான், அவ்வளவுதான். ஸோ வன்னியரோ மற்ற சமூகமோ பேன் தமிழ்நாடு லீடர்ஷிப்பு எடப்பாடிக்கு எதிராக சசிகலா அம்மையார், டிடிவி தினகரன் சிஎம்ஏ வர சொல்லி கமாண்ட் பண்ணுவார். டிடிவி தினகரன் சிஎம்ஏ வர சொல்லி கமாண்ட் பண்ணுவார் கட்சி அலுவலகத்தில். பொருளாளராக இருந்தார் ஜெயலலிதா காலகட்டத்திலே. தென் ஓபிஎஸ் முதல்வராக இருந்தவர். இந்த 3 வரை தவிர பேன் தமிழ்நாடு இமேஜ் எடப்பாடிக்கு எதிராக யாருக்கு இருக்கு? அப்போ உங்களுக்கும் வந்து விஜய் 35 அமைச்சர் போட்டு முடிச்சிட்டாரு. விஜய்க்கு கட்சியோட பலமே ஃப்ரெஷ்னஸ். அப்போ அது எப்படி இருக்க போகுது? விஜய்க்கு இமேஜ் அதனால பாதிக்கப்படும் விஜய்க்கு ரொம்ப நெருக்கமானவங்கெல்லாம் சொல்றதாட்டு நமக்கு தகவல்கள் வருது. சுயநலவாதிகள் 1000 சொல்லலாம், உங்க இமேஜ் முக்கியம், அதை பாருங்கிற கருத்துக்களும் அங்க சொல்றாங்கன்னு வருது. அப்போ விஜய் அதுல என்ன முடிவு எடுக்க போறாரு? எந்த அளவுக்கு இவங்களை என்டர்டெயின் பண்ண போறாரு? விஜய் தான் முடிவு பண்ணணும். அது எல்லாமே கேள்விக்குறியா இருக்குது. அப்போ இவங்க வந்து 25 பேர் எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. 21 பேரை திரும்ப தூக்கிட்டாரா எடப்பாடி பழனிசாமி? அதுவே விஜய் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமியில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வெற்றி தானே. விஜய் 108லேருந்து 144 கொண்டு வந்துட்டாரு. 108லேருந்து 144 கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்த 144க்குள்ளேருந்து 21 தூக்கிட்டாருல்ல. அப்புறம் 4 பேர் ரிசைன் பண்ணாங்க. 5வது ஆளர் ரிசைன் பண்ணியிருக்கிறாரு. யார்? விராலிமலை விஜயபாஸ்கர் எல்லாம் ரிசைன் பண்ணதும் 80,000 வீடுகளுக்கு கிஃப்ட் கேம்பர் கொடுத்தாருங்கெல்லாம் தகவல்கள் பத்திரிகைகள் வருது. பரவாயில்ல, அதிமுக காரங்க ஸ்டைலா. ஓகே, 5 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய இதில் சிவி சண்முகம் போர்க்கொடி தூக்கி இருக்கிறாரு. சங்கராபுரம் எம்எல்ஏயும் சிவி சண்முகம் பக்கத்தில் போர்க்கொடி தூக்குனாலும் பொதுச் செயலாளர் அவர் தான் அப்படின்ற போல சொல்லிடுறாரு.
அதுதான் நான் சொல்ல வர்றேன். பேன் தமிழ்நாடு ஒரு லீடர் இல்லாத போது Okay, okay. நீங்க வந்து சிவி சண்முகத்துக்கும் ஒரு நல்ல பொறுப்பை கொடுத்து அவரை அரவணைச்சிட்டு போறதுல என்ன இருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. இனிமேல் அவர் உங்களை எப்படி என்ன பண்ணிட முடியும்? சிவி சண்முகம் உங்க தலைமையை. அப்போ அவருக்கு அந்த ஏரியாவில் ஒரு மரியாதை எதிர்பார்ப்பாரு. இப்போ நீங்க வேலுமணி கொடுத்துட்டீங்க, அந்த இது அவருக்கும் கொடுத்துட்டு போறது தானே. இப்போ மாவட்ட செயலாளர் பதவி தான் ரொம்ப அதிகாரம் மிக்கது அப்படின்ற போல சொல்றாங்க. ஆனா அந்த பதவியெல்லாம் யாருக்குமே கொடுக்கல. மாவட்ட செயலாளர் பதவி அதிகாரம் மிக்கது தான். இவர் சில ஆட்களை போட்டுட்டாரு. கமலக்கண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எதிராக அங்க ஒரு விளையாட்டு காட்டிட்டாரு, பண்ணிட்டாரு. அந்த மாதிரி பசுபதி பாமகவில் இருந்து வந்தவர் நினைக்கிறேன். அவரு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறார் பாத்தீங்களா. அப்படி போட்டவங்களை திரும்ப நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது எடப்பாடிக்கு லீடர்ஷிப்பை பாதிக்கும்ல. நாளைக்கு வந்து மாவட்ட செயலாளராக ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் காலகட்டத்தில் எப்படி இருந்து அது போல தானே எடப்பாடி தானே இது பண்ணாரு. அப்போ வரணும்னு சொன்னா ஏற்கனவே எடப்பாடி போட்டவங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய வேலையை எடப்பாடி பார்க்க மாட்டார். யாருக்கு அது தேவையோ அவங்க தான் பார்க்கணும். அப்படி கூட வரலாம். ஓவரால் அவருக்கு இணையா இன்னொரு தலைவர் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இல்லை. ஓகே. இப்போ மகளிர் அணி மாநாடு ஜூலை 1 இது பண்ண போறாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கான அழைப்பும் விடுத்திருக்காரு. தொடர்ந்து அதிமுகவுக்கான அனைத்து வேலைகளுமே இப்போ அந்த பிளவு அந்த சலசலப்புக்கு மத்தியில் இப்போ ஏற்பாடு பண்ணியிருக்காரு. இது எல்லாம் பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு பழைய ஃபார்முக்கு அதிமுக வந்துருமா? பழைய பாம்பு திமுக அண்ணா திமுக அதெல்லாம் குப்பை குடையில தூக்கி போடுங்க. அரசியல் மாறிட்டுங்க. கும்பகர்ணனா இருக்காதீங்க, அம்னிஷியாவில் இருக்காதீங்க. தமிழக அரசியல் கர்நாடக அரசியல் மாதிரி 3 முனை ஆயிட்டு, பீகார் மாதிரி 3 ஆட்டு ஆயிட்டு. பிஜேபி நிதிஷ்குமார், லால் யாதவ், இப்போ தேஜஸ்வி யாதவ் நிதிஷ்க பையன். சோ இந்த 3 லீடர்ஸ் ஆயிட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் மும்முனை ஆயிட்டு. நீங்க மே 4 ரிசல்ட் ஆய்வு பண்ணாம கடந்த காலத்தின் கைதியா இருந்துகிட்டே திமுக அண்ணா திமுக தாவேகா திமுகன்னு சொன்னா என்னங்க நியாயம்? ஏங்க நாட்டுல எல்லாம் எவ்வளவுக்குள்ள அறிவு வளர்ச்சி வந்த பிறகு டேட்டாவை கையில வச்சுக்கிட்டு இருக்கோம் ஏமாளியா? எனக்கு அவனுக்கு தான் போட்டி, எனக்கு அவனுக்கு தான் போட்டின்னா விஜய் மெஜாரிட்டி இல்லை, நம்பர் 1. ஸ்டாலின் 2021 இருந்த மாதிரி ஃபுல் பிளட்ஜ் மெஜாரிட்டி லீடர் இல்லை. ஜோசப் விஜய் 2021 ஸ்டாலின் மாதிரி ஒரு பெரிய தலைவர் இல்லை. பட் இன்னைக்குள்ள ஸ்டாலினோட பெரிய தலைவர் நம்பர் 1, மெஜாரிட்டி தனி மெஜாரிட்டி இல்லாத நம்பர் 1 லீடர். நம்பர் 2 முக ஸ்டாலின். நம்பர் 3 எடப்பாடி பழனிசாமி. ஸோ இது 3 பேரு. நீங்க எடப்பாடி பழனிசாமி இல்லைங்கிற மாதிரி ஒரு ஊடகத்துல அவருக்கு இவருக்கு தான் போட்டி நீ எடுத்துட்டா நீயே பேசி சந்தோஷப்பட்டு இருக்க வேண்டியதுதான். முழு பூசணிக்காய் எப்படிப்பா சோத்துல மறைக்க முடியும்? ஸ்டாலினை வீழ்த்தினதே 108 தொகுதியில விஜய், கூட்டணியோட 53 தொகுதியில எடப்பாடி பழனிசாமி, அதுல 47 ரெட்டையில வீழ்த்தி இருக்கிறாரு. சட்டப்படி நியாயப்படி தர்மப்படி தார்மீகப்படி பார்த்தா ஐயா சண்முகம், ஐயா வேற வீரபாண்டியன் நீதி நியாயத்தோட பேசினா சொல்லுங்கய்யா. நீங்க திமுக நின்று தோத்து போனீங்க ஐயா. விசிகா நீங்க 8 நின்று 6ல தோத்து போனீங்க ஐயா. காங்கிரஸ் நீங்க 5 தான் தப்புனீங்க, எக்கச்சக்கம் தோத்து போனீங்க. ஸ்டாலின் கூட தோத்து போன நீங்கள்லாம் உண்மையிலே ஆட்சி அதிகாரத்தில் யார் வந்திருக்கணும்? ஸ்டாலினை 108ல தோக்கடிச்ச ஸ்டாலினையும் ஸ்டாலினுக்கு அணியையும் 108 தொகுதியில தோக்கடிச்ச விஜய் சிஎம் மட்டும், அதை 47 தொகுதியில தோக்கடிச்ச ரெட்டையில எடப்பாடி பழனிசாமி டெப்டி சிஎம் மட்டும் தான் வந்திருக்கணும். இவங்க தான் ஆளுங்கட்சியும் ஆளுங்கட்சி கூட்டணியையும் தோக்கடிச்சவங்க. அப்ப அந்த இடத்துல தர்மப்படி நியாயப்படி டெப்டி சீஃப் மினிஸ்டரும் அமைச்சர் பதவியும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கணும். எடப்பாடி கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கலனாலும் 3வது பெரிய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். அவர் இப்போ வேலுமணிக்கு அந்த பதவியை போட்டு கொடுத்துருக்காருன்னா பெருந்துறையிலையும் தாராபுரத்தில் ஒரு ஃபைட்டு கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். தாராபுரத்தில் 40 விழுக்காடு இருக்கு, பெருந்துறையிலும் சில சாதகமான விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கு. ஸோ அதை வச்சு ஃபைட்டு கொடுத்துடலான்னு நினைக்கிறாரு. அதே வேளையில் அன்புமணி இல்லாம மதுராந்தகத்தில் ஃபைட்டு கொடுக்க முடியாது. திருச்சி ஏற்கனவே விழுந்துட்டு. நம்ம நண்பர் தான் இந்திரா காலேஜ் கரஸ்பாண்டன்ட், ஒரு இந்து வெள்ளாளர். கொஞ்சம் ஒரு என்றாலும் கூட அது பிஜேபிக்குள்ள நின்று அந்த ஃபைட்டை கொடுத்தா எடுபடும். அதிமுகவுக்குள்ள நின்று அது பிஜேபிக்கு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஸோ திருச்சி சிக்கல் தான். தென் விராலிமலை விஜயபாஸ்கர் கையிலே போயிட்டு விராலிமலை சிக்கல் தான். எஸ்ஐக்கு சுப்பையா அது விஜய் யாரை கேண்டிடேட் போடுறாரு எப்படி வர்றாருன்னு பார்க்கணும். ஆனால் எஸ்ஐக்கு சுப்பையாவே விஜய் போட்டுட்டாருன்னா, விராலிமலையில் விஜயபாஸ்கரே விஜய் போட்டுட்டாருன்னா அதிமுக ஸ்ட்ரக்சர் வந்து அங்கே கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் நான் பெருந்துறையும் தாராபுரத்தையும்
எடப்பாடி அடிச்சு பார்த்துக்கலான்னு தான் ஓகே நிற்பாருன்னு நினைக்கிறேன். சட்டசபையிலையும் அவர் இதாக தானே நிற்கிறாரு. நம்ம எடப்பாடியோட இந்திய நிலைமை அப்படியே சொல்கிறோம். ஓகே ஓகே சார். அதே போல் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு பேசும்போது இனிமேல் வந்து திமுக தனித்து தான் போட்டியிடணும், அதற்கான பரிசீலனை போய்கொண்டிருப்பதாக ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காரு நேற்றுக்கு ஒரு திருமண நிகழ்ச்சியில். அது சாத்தியமா? ஏன்னா கடந்த திமுக வரலாற்றெல்லாம் பார்த்தோம்னா அது திமுக என்பது இது வரைக்கும் தனித்து நிற்கலை. ஸோ இனிமேலும் தனித்து நிற்க வாய்ப்பு இருக்குமா? அது சாத்தியப்படுமா தமிழக அரசியலில்? அதாவது உங்களுடைய இருக்கவங்க இருக்கட்டுங்கிறதான் சொன்னார். அந்த மரியாதைக்குரிய அந்த வார்த்தையை கொடுத்ததும் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அண்ணன் ஸ்டாலின் ஆதரவில் வெற்றி பெற்றோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் அந்த கம்யூனிஸ்ட் எம்எல்ஏகளுக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏகளுக்கும் முகத்தில் கரிய பூசிட்டே அந்த அறிவிப்பு வெளியான உடனே நேற்றுக்கு போய் சந்திச்சிருக்காங்க. சட்டசபையிலும் கரிய பூசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ்காரங்க அமைச்சர் உட்பட எல்லாத்துக்கும் நல்ல கரி பூசி, அப்பா நீங்கள்லாம் ஸ்டாலின் முதல்வர் ஜெயித்தவங்கப்பா, கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாம போய் நிற்கிறீங்களா மந்திரி பதவிக்குன்னு அவங்க அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு வந்ததும் அவங்க போய் அவங்களும் சுதீஷன் போய் பார்த்துட்டாங்க. அப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ கூட்டணி இல்லைன்னா திமுக ஒரு வலுவான சக்தியாக நிற்க முடியுமே தவிர, கூட்டணியோடே விஜய்கிட்ட தோத்த திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லாமல் விஜய் எப்படி எதிர்கொண்டுக்கிடும்? சும்மா நம்ம யதார்த்தத்தை பார்க்கணும். ஸ்டாலின் மீது மிகுந்த மதிப்பு, மரியாதை, பாசம் எல்லாமே இருக்குது. அவர் மீண்டும் வரணுங்கிற ஒரு சூழல் வந்தாலும் எப்படி வர முடியும், எந்த தன்மையில் வர முடியுங்கிறதையும் ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்த்தா தான் உண்மை நிலைமை விளங்கும். ஓகே சார். பட் இன்னைக்கு வந்து அவர் சொல்றது தப்பு இல்லை. அவர் இன்னைக்கு என்னத்தை கணக்கு போடுறாருன்னா, இந்த கட்சிகள் நம்மோட இருந்தே ஓட்டை விஜய்க்கு அனுப்பி விட்டுட்டு, விஜய் வந்த எடுப்பில் 35 எப்படி எடுக்கிறாரு? காங்கிரஸ் ஓட்டெல்லாம் எடுத்துட்டாரு, பிசிகா ஓட்டெல்லாம் எடுத்துட்டாரு. சிபிஎம் சிபிஐக்கு இல்லாத ஓட்டை எப்படி எடுக்க முடியும்? இது மாப்போசி கட்சி பிளவு மாதிரி தானே சிபிஎம் சிபிஐ ஓட்டுங்கிறது. சரி ஏதோ கொஞ்சம் இருக்குன்னு வைங்க, அதையும் எடுத்துக்கிட்டாரு. ஸோ மதிமுக ஓட்டை எடுத்துக்கிட்டாரு. இப்படி நம்ம கூட இருந்த கட்சிகள் எல்லாம் ஓட்டெல்லாம் அவர் எடுத்த பிறகு அந்த கட்சிகள் நம்ம கூட இருந்த அண்ணன் போனா என்னங்கிற லெவல்ல ஸ்டாலின் வந்து ஆராசா கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கிறாரு. அது இன்னும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முடிந்த முடிவல்ல. ஓகே சார், மிக்க நன்றி சார். நேரில் வந்து பல்வேறு தகவல் எங்களுடன் பகிர்ந்தமைக்கு நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். Meriba Paneer Soda. I trust Meriba.